சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய நபிமொழி கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அல்லாஹும் இங்கே சொல்லி காட்டுகிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேரறிவு பெற்றவர். மனித சமுதாயத்திலேயே பேரறிவு பெற்றவர், அறிவினுடைய தந்தை. அவர்கிட்ட இருந்தால் என்ன செஞ்சிச்சு, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் தந்தையாக இருந்து குழந்தையை பெற்றெடுத்து அறிவாற்றலை தந்தவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நேரடியாக கல்வி கற்றுத்தரப்பட்டவர்கள். அல்லாஹுவே ஆசானாக இருந்து, அல்லாஹுவே ஆசிரியராக இருந்து கல்வி தரப்பட்டவர்கள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். சொல்லுவோமா இல்லையா? நான் எப்படிப்பட்ட கல்விமான் தெரியுமா, நான் யார்கிட்ட படித்தவன் தெரியுமா, என்னை நீ பரிசோதிக்கிறியா, என்கிட்ட நீ பெருசாக அறிவாளின்னு காட்டிக்கிறியா, என்னை விட்டு இந்த உலகத்தில் இந்த ஊரில் எவ்வளோ பெரிய அறிவாளி இருக்கிறான்னா, என் அறிவு எப்படிப்பட்டது தெரியுமா, யார்கிட்டையெல்லாம் படித்தேன்னு தெரியுமா, இப்படிலாம் பெரும் பாராட்டமா இல்லையா? உண்மையிலே பெருமை பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுதியுள்ளவர்கள் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அப்படிப்பட்ட பெருமை மிகு கல்வியை பெற்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே அல்லாஹுவால் கல்வி தரப்பட்டவர்கள். அல்லாஹுவால் கல்வி தரப்பட்டவர்களை வழிகெடுக்க முடியுமா? அல்லாஹ் அந்த ஆற்றலை சைத்தான் கொடுத்துட்டான். அந்த ஆற்றலை அல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சுட்டான், பரீட்சை என்ற அடிப்படையில் வருகின்ற போது அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், நியாயமான முறையில் பரீட்சைன்னு வச்சுட்டோம். அப்போ நான் அந்த ஆற்றலை இல்லாமல் ஆக்கிட்டால் என்ன பரீட்சையாக இருக்கும் என்பதனால் அல்லாஹ் என்ன செய்கிறார், வழிகெடுக்கக்கூடிய அந்த ஆற்றலை ஷைத்தானுக்கு தந்துவிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த மனிதனுக்கு தன்புறத்திலிருந்து வேதத்தையும் ஞானத்தையும் தருகிறான். அந்த வேத ஞானம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தரப்பட்டது. அதை கொண்டு அவர்கள் சீர்திருத்தம் பெற வேண்டும், சீர்திருத்தி கொள்ள வேண்டும், தன்னை காத்து கொள்ள வேண்டும், தீயதிலிருந்து தன்னை ஒதுக்கி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையும் பிறப்பித்திருக்கிறான். அப்போ ஷைத்தான் என்ன செய்கிறான், சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் போய் என்ன செய்கிறான், வசுவசாவை ஏற்படுத்துகிறான். பொதுவாக மனிதனுக்கு ஆசை, இன்னும் வேணும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதனுக்கு ஆசை என்பது இருக்கிறதே நீண்டு கொண்டே இருக்கும். ஒரு ஓடை நிறைய தங்கம் தரப்பட்டால் அந்த மனுஷன் என்ன செய்வான், ஓடை நிறைய இவ்வளவு இருக்க, இதையே நம்ம செலவழிக்க முடியாது, ஆண்டு அனுபவிக்க முடியாது, இதுக்குள்ளே நம்ம இருப்போமோ இருக்க மாட்டோமோ செத்து போயிடுவோமோ என்றெல்லாம் யோசிக்காம என்ன செய்வான், இன்னொரு ஓடை வேணும் என்று ஆசைப்படக்கூடியவனாகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அந்த அடிப்படையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விதிவிலக்கு பெற்றவர்கள் அல்ல. அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படியே அந்த ஊசலாட்டத்திற்கு பள்ளியாகி விடுகிறார்கள், பள்ளிக்கடாவாக ஆக்கப்படுகிறார்கள் ஷைத்தானால். அந்த நிலையில் போய் சொல்கிறான், நீங்கள் ஏன் சுவர்க்கத்தில் அந்த மரத்தை நெருங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய கட்டளை ஏன் என்பது தெரியுமா? வகால மலக்கானி வகால நஹாக்குமா ரப்புக்குமா அன்ஹாதிஹி ஷஜரத, உங்களுடைய இரட்சகன், உங்களை படைத்தவன், பரிபாலிக்கக்கூடியவன். இந்த வார்த்தையில் ஒரு உஷாராக இருக்கணும். நம்மளை படைச்சவன், நம்மளை பரிபாலிக்கக்கூடியவன், நம்ம பரிபாலனம் செய்யக்கூடிய, நமக்கு அகேன்ஸ்டாக யோசிப்பானா, சிந்திப்பானா, சொல்லுவானா என்று சொல்லக்கூடிய சிந்தனையை கூட வர முடியாத அளவுக்கு ஷைத்தான் குரூரமான முறையில் சிந்திக்க வைக்கவுடன் உள்ளத்தில் வசுவசாவை ஏற்படுத்தக்கூடியவன் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும். சொன்னால் எதுக்கு ஷைத்தானை பற்றி திருப்பி பேசணும்? ஆலிம் பெருமக்கள் தல்ஹீஸ் இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய கித்தாபி எழுதி வச்சிருக்கிறாங்க பெரிய தொகுப்பாக. எதுக்கு வெட்டி வேலையாக பண்ணாங்க? ஷைத்தான் அந்த அளவுக்கு குரூரமானவன், எந்த ரூபத்தில் நம்ம வழிகெடுத்துருவான். அந்த வழிகேடு நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் இந்த கல்விகள் எல்லாம் தொகுத்து தரப்படுகிறது. அதற்காக வேண்டிதான் இப்படிப்பட்ட விழிப்புணர்வு செய்திகள் குர்ஆன் சுன்னா ரீதியாக சொல்லப்படுகிறது. கேட்கக்கூடிய நாம் என்ன செய்யக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. இப்படியெல்லாம் இருக்கா, இப்படியெல்லாம் ஷைத்தான் ஆயிடுவானா, இப்படிலாம் நான் அறிவாளியாக இருந்தாலும் கூட பலி ஆயிடுவேனா? அப்போ அலிம்ஷாக்களை நபிமார்களே பலிகடா வாக்கப்பட்டாங்கன்னா எனக்கு கல்வி இல்லாமல் இருக்குது, இப்போ நான் என்னவாயிருவேன்? அப்போ அந்த கல்வியை நான் பெற வேண்டுமே, அந்த கல்வியை பெற்று ஷைத்தானுடைய தீங்குகள் அத்தனையிலிருந்து நான் காக்கப்பட வேண்டுமே, அல்லாஹ் எனக்கு காக்க வேண்டும், காத்தர்களை தர வேண்டும் என்று சொன்னால் அவன் தரக்கூடிய அந்த கல்வியை நான் பெற்றிருக்க வேண்டுமே என்று சொல்லக்கூடிய ஆவல் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் சொல்லி காட்டப்படுகிறது. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், ஷைத்தான் செஞ்ச செயலை இங்கே சொல்லி காட்டுறான்.
அல்லாஹ் உங்களை தடுத்திருக்கிறது, அந்த மரத்திலிருந்து நெருங்கக்கூடாது தடுத்திருப்பது என்பது இருக்கிறதே. இல்லா அந்த கூண மலக்கைனி, நீங்கள் 2 பேரும் மலக்காயிடக்கூடாது, நீங்கள் 2 பேரும் மலக்காயிடக்கூடாது என்பதோடு அவு தக்கூனா மினல் ஹாலிதீன், இந்த சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக வாழ்ந்துடக்கூடாது, வேகமாக எப்படியாவது வெளியேற்றிடணும். ஆனால் ஒன்றுமே செய்யாமல் சொர்க்கத்தை கொடுத்துருக்கிறான். நாமெல்லாம் என்ன செய்யணும்? நன்மை இருந்தால் தான் நாளைக்கு சொர்க்கம் போக முடியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு நல்லறமும் செய்யலை, ஒரே ஒரு கட்டளை, கல்வியை கற்றுக் கொடுத்தா அந்த கல்வியை என்னான்னு வெளிப்படுத்த சொன்னால் வெளிப்படுத்தினாங்க, அவ்வளவுதான். பெருசாக மழை அளவுக்கு நன்மையை குவிச்சு வைக்கலை, கோடி கோடியாக லட்சமாக ட்ரில்லியன் மில்லியன் கணக்கில் நன்மையை குவிச்சு வைக்கலை அவங்க சுவர்க்கம் பெறுவதற்கு. அப்போ அவர்களையே சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நம்மில வணங்கி கொண்டிருக்கிறோம், வழிபட்டு கொண்டிருக்கிறோம், தர்மங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், ஜக்காத்தை வழங்கி கொண்டிருக்கிறோம், பிறர் மீது தர்மங்களை தருகிறோம், பிறரின் மீது அன்பு பண்பை பாசங்களை பொழிந்து கொண்டிருக்கிறோம், இரக்கங்களை காட்டிக் கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் அளப்பரிய நன்மைகளை பெற்று தரக்கூடியது. நம்மளை என்ன செஞ்சிருவான்? ஷைத்தான் வழிகெடுத்துருவானா இல்லையா? அப்போ ஷைத்தான் 2 பேரையும் ஒன்று மலக்காயிடக்கூடாது, அல்லது நீங்கள் சுவர்க்கத்தில் நிரந்தரமாக வாழ்ந்துவிடக்கூடாது என்பதற்கு தான் அல்லாஹ் ஒமா நஹாக்குமா, அந்த ஷஜராவிலிருந்து உங்களை அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்று சொல்லுகின்ற போது பலிகடாவை ஆனாங்க, போய் சாப்பிட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவர்களை சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றினான் என்று சொல்லக்கூடிய இந்த எச்சரிக்கை வரலாற்று நிகழ்வின் மூலமாக நமக்கு பாடம் தரப்படுகிறது. ஷைத்தான் என்னையோ உங்களையோ எந்த ரூபத்திலும் சுவர்க்கத்திலிருந்து தடுத்து விட வேண்டாம், நுழைய விடாமல் ஆக்கிவிட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய எச்சரிக்கை இந்த வசனத்தின் வாயிலாக ஊட்டப்படுகிறது. எப்படியெல்லாம் அவன் சிந்திப்பான், செயல்படுவான், எண்ணங்களில் ஊடுருவான் என்று சொல்லக்கூடிய செய்தியின் வாயிலாக நாம் தவறான எண்ணங்களிலிருந்து விலகி இருப்போம். அல்லாஹுடைய முழுமையான அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்ட அந்த விழிப்புணர்வில் அதிலே நிலைத்திருந்து அல்லாஹுடைய சுவனபதியான சுவர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அதற்கு நாமும் தன்னுடைய முன் முயற்சிகளில் ஈடுபடுவோமாக. வமா அலைனா இல்லல் பலாக். சுப்ஹானக அல்லாஹும்ம